அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்க வைத்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆக நம்ம தொடர்ச்சியாக இஸ்லாம் மார்க்கத் சம்பந்தமான கேள்வி பதில்களை நாம கேட்டு அதன் மூலம் நம்மளுடைய ஷேக் நாயகத்தினுடைய கலிஃபா அவர்கள் மூலமாக அதற்கான பதில்களை தெரிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இப்பொழுது நம்ம அவங்கள்ட்ட கேட்க இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள், இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த கேள்வி பதில்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் மார்க்க விளக்கத்தை தந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தார்கள். கேட்கலாம் ஜமனா? ஆக இன்றைக்கு நம்ம மார்க்கத்திலே பொதுவாக இஸ்லாமிய மார்க்க சம்பந்தமான கேள்வி பதில் கொடுப்பது மார்க்கத்திலே கான்ட்ராவர்சியல், அதாவது கருத்து அதிகமாக ஆட்சியம் பண்ணி தெரியக்கூடிய சில விஷயங்கள். தொழுகையோட விஷயத்துல எல்லாரும் ஆட்சி பண்ணி செய்யணும், ஜக்காத்து நோக்கில் ஆட்சி பண்ணி செய்யணும். ஆனா இது போக இதுவும் மார்க்கத்தினுடைய முக்கியமான அம்சங்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இது இல்லாத இன்னும் சில மார்க்கத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் இருக்குது. அந்த முக்கியமான அம்சங்கள் இன்னைக்கு சமூகத்துல, மார்க்கத்துல, மக்கள் மத்தியில அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை ஒரு விவாதத்துக்குரிய ஒன்றாகவும், சர்ச்சைக்குரிய ஒன்றாகவும் அதை மக்கள் மத்தியில ஆக்கி வச்சுட்டாங்க. அந்த மாதிரியான தலைப்புகள் எடுத்தா இப்ப நம்ம விவாதிச்சுட்டு, அதுல ஒண்ணுதான் தரீகத்து சம்பந்தமான தலைப்பு பேசணும். நம்ம போன சீசன்ல பேசணும், 2 வீடியோ போட்டுருக்கோம். அந்த வரிசையில தான் இப்ப வரக்கூடிய இந்த விஷயங்களா இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இதுல பாத்தீங்கன்னா தற்சமயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான், ஆனா ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டான். அது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. ஆக இந்த இணை வைப்பது, அதாவது ஷிர்க் அப்படின்னு சொன்னா கூட்டு சேர்க்கிறது. அர்த்தம் அல்லாஹ்வோட வேற ஒரு படைப்பையும் கூட்டு சேர்க்கிறது. இதுதான் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். ஆனால் இந்த ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைக்கக்கூடிய இந்த பாவமானது நம்மிலே நிகழ்கிறதா? அப்படி நிகழ்கிறது என்றால் அது எப்படி நிகழ்கிறது? நிகழவில்லை என்றால் அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? இந்த ஷிர்க்கை எப்படி நாம புரிந்து கொள்வது அப்படிங்கிறது விஷயமாக இன்னைக்கு கலிஃபா அவர்களுக்கு நம்ம கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஷிர்க்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஷிர்க்குன்னா என்ன? நிறைய கேள்விகள் இருக்கு. ஷிர்க்குன்னா என்ன முதல்ல, அதுக்கப்புறம் மற்ற கேள்விகளுக்கு நம்ம போவோம். وقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين إن الشرك لظلم عظيم صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய பேரருள், பேருபகாரம், இது போன்ற ஒரு நிகழ்வுல அல்லாஹ் நம்மை கலக்கத்தில் செய்தான். தீனுடைய விளக்கங்களை, தீனில் இருக்கக்கூடிய சில கருத்து முரண்பாடான விஷயங்களை அதை நம்ம ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசிப்பதன் மூலமாக அதை எப்படி முறையாக அதை நம்ம தெளிவு பெறுவது என்பதனுடைய ஒரு முயற்சியாக இது சம்பந்தமா எத்தனையோ மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லா விஷயத்துக்கும், ஏன்னா
பொதுவாக எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு குழப்பம் உண்டு பண்ணல. ஒரு குறிப்பிட்ட சில தலைப்புகளை எடுத்து அதுலதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறாங்க. அதை நாம வந்துகிட்டு அதை நம்ம ஒரு கலந்துரையாடல் கருத்து பரிமாற்றம் என்ற அடிப்படையில் அது சம்பந்தமா நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். இந்த டிஸ்கஷன், இந்த கலந்துரையாடல் இதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஒரு பலனுள்ளதாக அல்லாஹ்தாலா ஆக்கி வைக்கிறான். இதை கொண்டு யாருடைய உள்ளங்கள் அல்லாஹ்தாலா தெளிவு கொடுக்கும் நல்லா நாடுறானோ அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்தாலா தெளிவு ஏற்படுத்துவார். இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். இதை கேட்டது ஷிர்க்னா ஃபர்ஸ்ட் இயர் ஷிர்க்கை பத்தி சொல்லுங்க. நாங்கள் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னது மாதிரி அல்லாஹ்தாலா எல்லா பாவத்தையுமே மன்னிச்சுடுவான் ஷிர்கத்தை விட. எல்லா பாவத்தை நாடியவர்களும் மன்னிச்சிருவாங்க. என்ன பாவம் இருந்தாலும் தன் நாடியவர்களுக்கு எல்லாம் மன்னிச்சிருவோம் ஷிர்கை தவிர. ஷிர்கை பத்தி அல்லாஹ்தாலா இன்னொரு இடத்துல சொல்லும் போது சூரத்து லுக்மான் நினைக்கிறேன், சூரா லுக்மான் அல்லாஹ் சொல்றான், இந்த ஷிர்க்கு அதுவும் நான் நிச்சயமாக ஷிர்காக இருக்கு அநீதிகளிலே மாபெரும் அநீதியாகும். யாருக்கு செய்யக்கூடிய அநீதி? அல்லாஹ் செய்யக்கூடிய அநீதி, அநியாயம். அநீதி எப்படி நிகழும் அப்படின்னு சொன்னா, உரியதை உரியவர்களிடத்தில் ஒப்படைக்காமல் அதற்கு மாறு செய்வதுதான் அதுதான் அநீதின்னு சொல்லுவோம். இப்ப நான் உங்களுக்கு உரிய ஒன்றேன், உங்க சொந்தமான ஒரு வஸ்துவை நான் வாங்கி பிடிங்க இன்னொருத்தன் கொடுத்துட்டேன், அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய ஒன்றை இன்னொருத்தருக்கு நான் அது இவருக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டேன்னு சொன்னா நான் பெரிய அநியாயக்காரனா இருக்கும். நான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன். ஏன்னா உங்களுடைய ஹக்கை உங்களிடத்துல சேர்க்காம உங்க ஹக்கை உங்களிடத்துல ஒப்படைக்காம நான் வேற உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வருஷம் அல்லாஹ்தாலா ஷிர்கத் வந்து துல்முன்னு சொல்றான். துல்முன் மட்டும் சொல்ல, துல்முன் அலீம்ங்கறாங்க. மிக பிரம்மாண்டமான அலீம், அநியாயம், மகத்தான அநியாயம்ங்கறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அல்லாஹ் இடத்திலே ஒப்படைக்காமல் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடத்தில் கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ்வும் சொல்லும்போது இத வந்து நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்துக்கு நீ மன்னிப்பு கேட்டிருந்தீன்னு சொன்னா நான் நாடியவர்களுக்கும் என்ன செஞ்சிருந்தேன் அந்த பாவத்தை மன்னிச்சிருந்தேன். ஆனா ஷிர்கை தவிர. அதனால ஷிர்கு வந்து உதாரணத்தை அடிப்படையில உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, ஆலிம் உலமாக்களுடைய ஒரு மனிதர் பொதுவான ஷிர்க் அல்லாத மற்ற பாவம் செஞ்சுட்டாரு, அந்த பாவத்துக்கு தௌபா இல்லாம அல்லாட்ட போயிட்டாரு. இந்த இடத்துல அவர் ஹயாத்திலேயே தௌபா செஞ்சுட்டாரு சொன்னா நிச்சயம் எல்லாம் மன்னிச்சுக்குவோம். தௌபா இல்லாம போயிட்டாரு அப்படின்னா அப்படி போன மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னா அல்லாஹ்தாலா அந்த இடத்துல அவர் நாடியவருக்கு அல்லாஹ்தாலா மன்னிச்சுக்குவோம். அல்லாஹ் மன்னிக்கணும் விரும்பினா மன்னிச்சுக்குவோம். ஆனா ஷிர்க்கு தௌபா இல்லாம போயிட்டாருன்னு சொன்னா மன்னிக்கவே மாட்டாங்க. வாழக்கூடிய காலங்களிலேயே அதை உணர்ந்து தன் தவறுந்து உணர்ந்து ஷிர்க்கை விளங்கி அல்லா இடத்துல தௌபா செஞ்சா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும், மன்னிச்சுக்கணும். அப்ப நான் நாடியவர்களுக்கு மன்னிச்சிடற ஷிர்க்கை தவிர அப்படின்னு சொல்றது வந்து ஷிர்க்குமே தௌபா செஞ்சா மன்னிக்கப்படும். இதை இப்படி விளங்கிடக்கூடாது. ஒருத்தர் வாழ்நாள ஷிர்க்கு செஞ்சுட்டாரு அப்படின்னா அல்லாஹ்தாலா மன்னிக்கவே மாட்டான் போல அப்படின்னு விளங்கிடக்கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்நாள் ஒருத்தர் ஷிர்க்கு செஞ்சுட்டான், வாழ்நாள் அல்லாஹ்தாலா அவன் மன்னிக்க ஷிர்க்கு செஞ்சுட்டா கதை முடிஞ்சு போச்சு. துனியாவிலையும் கதை முடிஞ்சு போச்சு. அவன் நாளைக்கு மௌத்தா போனாலும் அங்க க்ளோஸ் தான் சாப்டரு அப்படி வெளியிடக்கூடாது. ஒரு ஷிர்க்லயே இருக்கிறான், அப்புறம் அவனுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்றோம், குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்றோம், மார்க்க உபன்யாசங்களை கேட்கிற அறிவுரைகளை. இப்ப இந்த ஷிர்க்குடைய விஷயத்தை தவிர்த்துக்கிட்டு மனம் தெரிஞ்சு அல்லாட்ட தௌபா செஞ்சுட்டு காரியங்களை ஈடுபடுறான்னு சொன்னா எல்லாம் மன்னிச்சுடுவான். எப்ப மன்னிக்க மாட்டேன்னு சொல்றான் சொன்னா ஷிர்க்குக்கும் தௌபா இல்லாமல் மரணித்தானே, ஆனால் அப்ப அந்த இடத்துல மன்னிக்க மாட்டேன். அதே போல மற்ற பாவங்களுக்கு தௌபா செஞ்சுட்டு எல்லாம் மன்னிச்சுடுவான். தௌபா செய்யாமல் மௌத்தா போயிட்டான் அப்படின்னா அல்லாஹ்தாலா தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பா, தன் நாடியவர்களை தண்டிப்பான். அப்ப இந்த ஷிர்க்கு சம்பந்தமா இந்த கிளாரிபிகேஷன் தான் தெளிவா விளங்கிக்கணும். ரெண்டாவது, ஷிர்க்குனா முதல்ல என்ன? ஷிர்க்கு மார்க்கத்துல எந்த அளவுக்கு இடம் வகிக்குங்கிறத சொல்லிட்டோம். அல்லாஹ்தாலா ஒட்டுமொத்த எல்லாத்தையும் ஒரு பக்கமும் ஷிர்க்க ஒரு பக்கம் வச்சுட்டான். நீ எவ்வளவோ பெரும் பெரும் நற்காரியங்கள் செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல ஒரு துளி ஷிர்க் இருந்தாலும் வாஷ் அவுட் ஆயிடும். ஏன்னா அல்லாஹ்தாலா எதையும் பார்க்க மாட்டான். ஷிர்க் இருக்குதா, இந்த ஷிர்க்கின் காரணமா இது ஒட்டுமொத்தத்தை அழிச்சு. அப்ப ஷிர்க்கு மார்க்கத்துல தீனில எந்த அளவு வந்து முக்கியத்துவம் வகிக்குது, ஷிர்க்கு இடம் என்னங்கிற சொல்லுங்க. அதே நேரத்துல இந்த ஷிர்க்குனுடைய
விஷயத்தை மக்களிடத்திலே சொல்லி ஷிர்க் அல்லாதவைகளையும் ஷிர்க்குகளாக சித்தரித்து சமூகத்துல எதெல்லாம் ஷிர்க்கு அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில ஷிர்க் இல்லையோ அவை ஷிர்க்குகளாக சித்தரிக்கப்பட்ட மக்கள் மத்தியில பரத்தப்பட்டது, அது ரொம்ப தவறானது. அப்ப அதை இந்த இடத்துல தெளிவுபடுத்துறது ரொம்ப அவசியமா இருக்கு. எது ஷிர்க் இல்லையோ அதாவது ஷிர்க்கு நீங்க என்ன செஞ்சாங்க மக்கள் மத்தியில பரத்திடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷிர்க்னா என்ன? ஷிர்க் என்பது அல்லாஹ் தஆலாவுக்கு இணையாக ஒருவரை பங்காளியாக்குறது. இந்த பிஸ்கட் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பிஸ்கட்ல உரிமை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றது. ரெண்டு பேருக்கு பங்கு இருக்குன்னு சொல்றது. இதுக்கு பேரு ஷிர்க். இந்த பிஸ்கட்ல உரிமை கோரல் இது ரெண்டு பேருக்கு உரிமை இருக்குது. நீங்களும் இதுக்கு உரிமைதாரி, நானும். ஆனா இதுல இன்னொரு வகை இருக்கு. உரிமைதாரி நீங்க தான், உரையதாரி நீங்க தான். ஆனா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. எனக்கு அனுமதி கொடுக்குறீங்க. இப்ப என்னுடைய மனசு என்ன சொல்லுது? இதுக்கு இந்த பிஸ்கட்டுக்கு முழு உடைமைதாரி பொறுப்புதாரி பசால் மோலா. ஆனா அவங்களுடைய உத்தரவின் அடிப்படையில நான் அதை எடுத்ததை எழுதிக்கிறேன், யாரு கொடுக்கறதா கொடுக்குறேன். இப்ப ரெண்டு வகையான கருத்து வருதுதான். இதுல அதே விஷயத்தை செய்யறேன், உங்களுக்குரியதை நான் புலங்குறேன். ஆனா அதே நேரத்துல இது உங்களுக்குரியது என்று நான் விளங்கிதான் புலங்குறேன். அப்படிங்கிறப்ப இது உங்களுக்குரியதுதான் இருந்த முன்னாடி புலங்கினேன். ஃபர்ஸ்ட் நான் பிஸ்கட் எடுத்து யூஸ் பண்ணுவேன். எப்படி யூஸ் பண்ணேன்? இது எனக்கு உரியதுன்னு நினைச்சேன். இப்ப நான் உங்களுக்கு பங்காளி ஆயிட்டேன், உங்களுக்கு நான் இணை ஆயிட்டேன். இரண்டாவது நான் அதே செயலை தான் செய்யறேன். ஆனா இரண்டாவது செய்யும் போது இந்த பிஸ்கட்டுக்கு உரிமையாளர் என்னவோ யாருதான்? பசால் மோலா தான். ஆனா இது அவருடைய உத்தரவின் பேர்ல, அனுமதியின் பேர்ல நான் என்ன செய்யறேன்? சாப்பிடுறேன். அப்படிங்கிறப்ப இந்த இடம் அதே, இப்பவும் அதே தான் நடக்குது. ஆனா இந்த இடத்துல இது ஷிர்க் கிடையாது. இதுக்கு பேர் தௌஹீத். அவருக்கு உரிமையானதை அவருக்கு உரிமையானது என்று விளங்கி அவருக்கு உரிமைப்பட்டதை நீ எடுத்து என்ன செய்யுது? இப்ப இது ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த அடிப்பில் ஷிர்க்குங்கிறது அல்லாஹ்வுக்கு சொந்தமானதை அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு சொந்தம் என்று சொந்தப்படுத்துறது. அப்படின்னா என்ன? இதுவும் அதற்கு உடைமைதாரி தான். இதுவும் அது அல்லாஹ்வுக்கு நிகராக இதற்கும் இந்த விஷயத்துல பங்கு இருக்குது என்று ஒருவன் மனதாலே எண்ணுவானேயானால் அவன் ஷிர்க் செஞ்சான். அல்லாஹ் தஆலாவுடைய எல்லாம், அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு? அல்லாஹ்வுக்கு என்று எதுவெல்லாம் இருக்குதோ எல்லாமே தான். அதெல்லாம் அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உரியவை என்று நினைக்கிறது ஷிர்க். வணங்குறதோ அங்க போயிட்டு என்ன சொல்றது, பூஜை செய்யறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். வணங்குறது பூஜை செய்யறது இருக்கிறது. வணங்குறது பூஜை செய்யறதுன்னு சொன்னா அதாவது அவைகளுக்கு தகுதி உடையது என்று விளங்கின பிறகுதான் பூஜை புரஸ்காரம் போறது. ரெண்டாவது அப்ப நினைப்பிலேயே முதல்ல என்ன உருவாயிடுச்சு? நினைப்புல அது வந்ததுக்கு அப்புறம் அது நினைப்பிலேயே ஷிர்க் உருவாயிடுச்சு. இந்த ஷிர்க் உருவானதின் விளைவுதான் பூஜை புரஸ்காரம். நல்லா விளங்க. அப்ப மற்ற மாற்று தெய்வங்களுக்கு போய் பூஜை புரஸ்காரம் செய்யும் போதுதான் ஷிர்க் செய்யறான்னு கிடையாது. அது முன்னால செஞ்சிடறான். முன்னாடியே ஷிர்க் உருவாயிருது. ஷிர்க் உருவானதினுடைய விளைவுதான் பூஜை புரஸ்காரம். மாற்று தெய்வங்களை போய் வணங்குறது, மாற்று தெய்வங்களை போய் வணங்குறதுங்கிற அந்த செயலை எக்ஸ்போஸ் பண்றான், வெளிப்படுத்துறான். ஏன் வெளிப்படுத்துறான்னு சொன்னா மாற்று தெய்வங்கள் வணக்கத்திற்குரியவை என்று இவன் முந்தைய பிக்ஸ் பண்ணிட்டதுனால. அல்லாஹ்வுக்கு உரியவை அல்லாஹ் அல்லாத இவைகளுக்கும் உரியது என்று இவன் மனசால் நினைக்கிறது. நல்லா விளங்கணும். ஒரு இடத்துல ஷிர்க் நிகழணும்னு சொன்னா முந்தி எண்ணத்துல நிகழணும். அப்புறம் எண்ணத்தில் நிகழ்ந்த ஷிர்க்கு செயலாக வெளிப்படும். எண்ணத்தில் நிகழ்ந்த ஷிர்க்கு செயலாக வெளிப்படும். இப்போ அல்லாஹ்வுக்கு இணையாக ஒருவன் கற்பிக்கிறான்னு சொன்னா முதல்ல அவனோட எண்ணத்துல என்னன்னு பார்க்கணும். நம்முடைய எண்ணத்துல உள்ளதான் என்ன செய்வான் வெளியில போய்.
அப்ப இது வந்து ஷிர்க் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தசவ்வுர் வரையறை. இப்படித்தான் ஷிர்க்க நாம வந்து அணுக வேண்டியது. அப்ப இப்படியாக எவன் அல்லாஹ் என்று சொன்னான், அல்லாவுக்கு சொந்தமானதை அல்லாவுக்கு சொந்தம் என்று சொல்லணும், அதை நினைக்கணும், சொல்லணும், நினைப்பு வரணும், நினைப்பு வரதை வெளிப்படுத்தும், அப்புறம் அதை செயலாக கொண்டுட்டு வரணும். இப்ப அல்லாவுக்கு உரியது, அல்லாவுக்கு உரியவைகள் இப்ப எது நம்மள இல்லாம இல்ல, எல்லாமே அல்லாவுக்கு உரியது. அல்லாவுக்கு உரியது எது இப்ப நம்மகிட்ட இல்லாம இல்ல, எல்லாமே அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் தஆலா ஃபார் எக்ஸாம்பிள் பல விஷயங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹுவ ஸமீஉல் பஸீர், ஹுவ ஸமீஉல் பஸீர். இப்போ உலமாக்களா இருக்குதா, உலமாக்களுக்கு இந்த ஆயத்தினுடைய தாத்பரியம் இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல இந்த இடத்துல என்ன வகையான இலக்கணத்தை பயன்படுத்துறான், ஹுவ ஸமீஉல் பஸீர் அப்படிங்கிறது ஹஸ்ரு செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இலக்கண ரீதியில் ஹஸ்ரு செய்து அல்லாஹ் சொல்றான். வலியு ஹஸ்ருன்னு சொன்னா, உதாரணத்துக்கு அல்லாஹ் ஹுவ ஸமீஉல், அவன் ஹுவ ஸமீஉல் பஸீர்னா அவன் பார்ப்பவனாக கேட்பவனாக இருக்கு. ஹுவ ஸமீஉல் பஸீர் அப்படிங்கிற அந்த லைன் ஹஸ்ரு செய்யப்பட்டு சொல்லப்படுதுங்கிறாங்க இலக்கண ரீதியில். ஹஸ்ரு செஞ்ச என்ன சட்டம் சொன்னா, இப்ப நம்ம சொல்றோம்ல அவன் கேட்பவனா பார்ப்பவனா, அந்த இடத்துல அவன் கிடையாது, அவன் மட்டும்தான் கேட்பவனாகவும் அவன் மட்டும்தான் பார்ப்பவனாக என்ற அர்த்தம் தான் அதுல கொடுக்கும். மட்டும்தான் கேட்பவன், அவன் மட்டும்தான் பார்க்கிறவன் அப்படிங்கறத அதோட அர்த்தம். இப்ப கேட்குதலும் பார்வையும் யாருக்கு சொந்தம், யாருக்கு மட்டும்தான் சொந்தம் நல்லா சொல்றோம். நாமளும் கேக்குத, நாமளும் பார்க்கிறோம். இப்ப நாமளும் செமியா இருக்கிறோமா, கேட்கக்கூடியவனா இருப்பேன். கேட்கக்கூடியவன் அடிப்பில் இப்ப நான் யாரு, கேட்கிறேன். கேட்கிறவனா என்ன பரவல சொல்லுங்களேன், சமி. நீங்க பாக்குறவா அரபில சொன்ன பஸ், நீங்களும் பசீர் ஆயிட்டீங்க, சமி ஆயிட்டு, நானும் பசீர் சமி ஆயிட்டோம். அல்லாஹ் பசீர் அதே மாதிரி சமியாவும் பசீராவும் இருக்கு. நான் மட்டும்தான் சமிங்கிறேன், நான் மட்டும்தான் பசீர்க்கிறேன். இப்ப இதை எப்படி விளங்குவீங்க? இது ஒரு உதாரணம். இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இது போன்ற பல உதாரணங்கள் என்னது பல விஷயங்கள் வந்து வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இடத்துல இது எப்படி விளங்குறது? அல்லாஹ்வுக்கு உரியவைகளே அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தப்படுத்துறது அப்படின்னா, அப்ப இதுவும் அல்லாஹ்வுக்கு உரியது தானே. இப்ப இந்த இடத்துல ஷிர்க் நிகழ்ந்துருதா? நிகழ்ந்து விடுமா? இந்த பார்வை தனக்கு சுயமானதுதான் என்று ஒருவர் நினைப்பானேயானால் இந்த இடத்துல ஷிர்க் நிகழ்கிறது. இந்த பார்வை அல்லாஹ்வால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று நினைப்பானேயானால், இப்ப இவன் சமீவாகவும் பசீராகவும் இருப்பான். பேரளவில் அல்லாஹ்வுக்கு என்ன பேரோ அதே பேர் என்ன செய்யிருக்கும், மனுஷனுக்கு இருக்கும். பார்ப்பவன் கேட்போன் என்ற அல்லாஹ்வுடைய பேரு இவனுக்கு பார்ப்பவன் கேட்போன்கிற பேர் கிடைக்கும். ஆனா இவனுடைய மனதளவுல தௌஹீதுல இவன் என்ன நினைக்கிறாரு, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், இது எனக்கு சுயமாக இல்லை என்று விளங்குவானேனால் இவன் ஷிர்க் கொடுத்தான். அப்ப இப்படி ஷிர்க் சம்பந்தமா ஷிர்க்குடைய விஷயங்கள் இப்படியாக அல்லாஹ் தஆலா இப்ப நம்ம இதுல சின்ன சாம்பிள் தான் இந்த பாட்காஸ்ட்ல, இந்த இன்டர்வியூல வந்து சின்ன சாம்பிள் தான் கொடுக்க முடியும். இதை நம்ம நீளமான விளக்கங்கள் தெரியணும்னு ஆசைப்படுறவங்க அதை வந்து உரியவர்கள்ட்ட கேட்டா முறையாக தெரிஞ்சுக்கலாம். முறையானவர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சா இங்க நிறைய அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாம் இது வந்து விளக்கமா இதுல எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது. நல்லது. இப்போ ஷிர்க்கை பத்தி சொல்லிட்டீங்க. இந்த ஷிர்க் நீங்க சொல்லிட்டீங்க, ஒருத்தர் வந்து அதாவது இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர்களிலும் இந்த ஷிர்க் நிகழும். ஏன்னா அவருக்கு அந்த அல்லாஹ் கொடுத்த சக்தியை கொண்டு அவர் இது எனக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான், அந்த அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு இது செய்யறேன்னு நினைக்கும் போதுதான் அவர் தௌஹீதுல இருக்கிறார். ஆனா இல்ல, இது என்னுடைய சக்தி, நான் அடிச்சேன், நான் சாப்பிட்டேன், நான் சம்பாரிச்சு கொடுத்தேன், நான் வீடு கட்டினேன் அப்படின்னு எல்லாருமே சொல்றோம். இஸ்லாமியராக இருப்பவர்களில் ஷிர்க் நிகழும் என்பதால் தான் அல்லாஹ் தஆலா என்ன ஷிர்க் அந்த துல்மன் அலியும் போடுறான். இரண்டாவது ஷிர்க்கை விட்டு என்னது ஷிர்க் எதை வேணாலும் மன்னிச்சிடும், ஷிர்க் மன்னிக்க மாட்டாங்க. அந்த டோட்டல் டாபிக்கே வந்துகிட்டு இஸ்லாத்துக்குள்ள கிடையாது. அவர் வந்து வெளியிலன்னு சொன்னா அவர் வந்து வெளியில இருக்கிறார், அவரை பத்தி பேச்சே இல்லை. அப்ப நீங்க ஈமானும் இருக்கும், அங்கே ஷிர்க்கும் இருக்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. அதாவது 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 ஒரு ஹதீஸ் வருது. என்ன சொன்னா, யாரு ஈமான் கொண்ட நிலையிலே இன்னும் அதிலே அநீதத்தை துலுமை யாரு கலக்கவில்லையோ அவர்தான் வந்துகிட்டு இருந்து வெற்றி பெற்றவர் என்கிற அந்த மீனிங்ல ஒரு ஹதீஸ் இருக்கு. ஹதீஸ் பாரத்து சரியா தெரியும். அப்படியே சஹாபாக்கெல்லாம் வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், இப்படி நாங்கெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனா சமயம் ஒரு சகோதர முஸ்லீம், ஒரு சகோதர சஹாபி, சகோதர முஸ்லிம் நாங்க அநீதிகள் செஞ்சிடறோம் தானே, அப்ப அந்த அடிப்பில் எங்களுடைய கதி என்ன வருது அப்படின்னு சொல்லும்போது சிலாசம் சொன்னாங்க, அப்படி இல்லம்மா, அது மட்டும் அநீதி கிடையாதுமா சொல்லிட்டு சர்கார் இந்த ஆயத்தை அங்க காட்டுறாங்க. இன்ன ஷிருக்கு இந்த தோணுமா, அப்படி நிச்சயமாக ஷிருக்கு தான் மிக பெரும் அநீதியாக இருக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோக்கம் என்ன? அப்ப ஈமான் கொண்ட நிலையிலே ஷிருக்குடைய ஷிருக்கும் ஏற்பட வாய்ப்பு. ஈமான் கொண்டிருக்கும் நிலையில ஷிருக்கும் உண்டாகும். நாம என்ன கேள்விப்பட்டோம், ஒண்ணு ஈமான் அப்படி இல்லைன்னா ஷிருக்கு, அப்படி ஷிருக்கு ஆப்போசிட் ஈமான். ஆனா ஈமான் கொண்ட நிலையிலும் இருக்குது ஒரு ஷிருக்குங்கிறாங்க. அப்ப ஷிருக்கு ஒரு வகையா? அதான் அதை பத்தி உங்களுக்கு கேட்க வந்தேன். ஷிர்க் என்றால் எத்தனை வகை? அதுல வந்து ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரே ஒரு ஒண்ணுதான் தெரியும் நமக்கு. இப்ப இதன் மூலமாக இப்ப நீங்க சொன்னதின் அடுத்து 2 வகையும் தெரியும். ஒண்ணு வெளிப்படையாக அல்லாஹ் அல்லாத மற்ற எல்லா படைப்புகளை அதுதான் நம்ம வந்து முன்னாடி சொன்னோம். ஷிருக்கு வந்து ஷிருக்கு ஒன்னும் அல்லாத மற்ற படைப்புகள்ல ஓப்பனாக வெளிப்படையாக போய் வணங்குறது, அவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யறது, அவங்கள்ட்ட வந்து விஷயங்களை முன் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸுடைய அடிப்படையில அப்ப ஈமான் கொண்ட நிலையிலேயும் ஷிருக்குடைய நிலை கலக்குங்கிறாங்க. அது வந்து அந்த எண்ணம் மூலமாக அது ஷிருக்கு நிலைகள். அப்ப இது வந்து எண்ணங்கள் மூலமாக. அப்ப ஒண்ணு வெளிப்படையாக ஷிருக்கு செய்யறது, இன்னொன்னு எண்ணத்தின் மூலமாக ஷிருக்கு செய்யறது. அப்ப வெளிப்படையான ஷிருக்கு ஒண்ணு, உள்ரகமான ஷிருக்கு, 2 வகையான ஷிருக்கு இருக்குது. இது மூலமா தெரிய வருது. இது 2 வகை தானா இல்ல இது அதுக்கு மேலாக இருக்கா? இல்ல அதுக்கு மேலே சொன்னா உள்ரங்கத்திலையும் அது பல வகைகளாக பிரியும். இப்ப நம்ம பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது, வெளிரங்கமான ஷிருக்கு ஒண்ணு இருக்கு. வெளிரங்கமான ஷிருக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப உள்ரகமான ஷிருக்கு ஒண்ணு இருக்கு. ஆமா, இது 2ம் பொதுக்கி வழங்கிருச்சு. இது 2ம் அந்த உள்ரகமான ஷிருக்கு பல வகையில பிரியும் வச்சுக்கோங்க. அதுலயும் பல வகைகள் இருக்கு. அதுலயும் பல வகைகள் பல கேட்டகரியில இருக்குது. ஷிருக்கு வந்து 2 அடிப்படையா இருக்குது, 2 வகையில இருக்குது. உள்ரங்கமான ஷிருக்கு ஒன்று, வெளிரங்கமான ஷிருக்கு ஒன்றுங்கிறத விளங்குறது ஏற்புடையதா இருக்கும். அது சம்பந்தமான விளக்கங்கள் நினைச்சாலும் அது வந்து அதற்குரிய பாடங்களை படிக்கும் போது தெரிய வரும். அப்ப ஷிர்க்குங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வகைகள். அதுல வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு வெளிப்படையான ஷிர்க், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2வது உள்ரங்கமான ஷிர்க். இந்த உள்ரங்கமான இதுல இருந்து நம்ம வந்து பல வகைகள் இருக்குது. ஆனா அதுல இருந்து நம்ம முதல் கட்டமாக அல்லாஹ்வுக்கு உரியதை நமக்கு உரியது என்று நினைக்கும் போது அது ஷிர்க். அத அல்லாஹ்வுக்குரியது அல்லாஹ் எனக்கு கொடுத்தா அதன் மூலமாக நான் இதை வந்து பயன்படுத்துறேன் என்று நினைக்கும் போது அது தௌஹீத் ஆயிடுது. இந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில இந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட், இந்த எண்ணம் தான் அவனை மேலெடுது. இந்த எண்ணம் தான் அவனோட உள்ளத்துல மேல் எழுப்புது. இந்த எண்ணத்தினுடைய விளைவாக தான் நான் வந்து என்னது மாற்று தெய்வங்களையும் முதல்ல எண்ணத்தால ஷிர்க் செய்யறான். அதனுடைய வெளிப்பாடாக என்ன செய்யறான்? வணங்குறது, அதுக்குண்டான விஷயங்களை செய்யறான். நாம என்ன செய்யறோம்? அவன் வணங்குறான், அதுக்குண்டான விஷயங்களை செய்யறானே, அது மட்டும்தான் ஷிர்க். அதுதான் ஷிர்க்குடைய செயல்னு சொல்றோம். செயல் நாம நினைச்சுக்கிறோம், செயல் வடிவம், அது மட்டும்தான் ஷிர்க்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது அல்லாமல் மற்ற எத்தனையோ ஷிர்க்குகள் இருக்கு. அப்ப இன்னைக்கு ஷிர்க்கினுடைய தஸவ்வுர், ஷிர்க்கினுடைய மேட்டர், ஷிர்க் விஷயத்தை வந்து எப்படி மக்கள் மத்தியில போய் சேர்க்கணுமோ அப்படி சேர்க்கலாம். இதற்கு மாற்றமா வழிமாறுகளுடைய கபர் ஜியாரத்து செய்து ஷிர்க். நம்ம ஷேக் நாயகம் அடிக்கடி தங்களுடைய உரைகள்ல சொல்லுவாங்க, வழிமாறுடைய கபர் ஜியாரத்துக்கு போனா ஷிர்க். அதே போல ஊதுபத்தி குத்தி வச்சா ஷிர்க், சாம்பிராணி புகை போட்டா ஷிர்க், பூ போட்டா ஷிர்க். எதெல்லாம் ஷிர்க்ல சம்பந்தப்படலையோ அதெல்லாம் ஷிர்க். அசல்ல எது ஷிர்க்கோ, எந்த ஷிர்க்கை பத்தி நாம யோசிக்கணுமோ, ஷிர்க்குடைய வகைகள் எப்படிங்கிறது விளங்கணுமோ அதை நாம விளங்க முற்படணும். அதாவது
இன்னும் சொல்ல போனா அந்த வழிமார்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு மேலே அந்த போர்வை போத்துவாங்க, அதையும் சிறுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனால் காபத்துல்லாவிலையும் போர்வை போத்துறாங்க. அதை எந்த இதில் கொண்டு வர்றது? அதே நேரத்தில் காபத்துல்லாவில் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் அப்புறம் 4 மூலைகள்லையும் பார்த்தீங்கன்னா அத்தரை தடவுவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஊதிபத்தி கொடுத்து வைக்க முடியாத கூட்டத்துக்கு அத்தரை தடவை. அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதான் அறியாமை. அதாவது எப்படி சொல்றதுன்னு சொன்னா, தனக்கு தெரியாத ஒன்று எது ஒன்றிலே தான் தெளிவு பெறவில்லையோ, ஆனா அதை வந்து மக்கள் மத்தியில தனக்கு தெரிந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து வேற மாதிரி தெரிஞ்சு சொல்லும் போது மட்டும்தான் இவர் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்காருன்னு 4 பேர் விளங்குவாங்க. அசல்ல இவருக்கு ஷிர்க் என்னன்னு இவர் ஷிர்க்கினுடைய அடிப்படை யதார்த்தத்தை இவர் விளங்கியிருக்க மாட்டாரு. அதனால இவர் வந்து ஷிர்க்கினுடைய, அதாவது ஷிர்க் நிகழும் போது அந்த ஷிர்க்கினுடைய வெளிப்பாடாக சில விஷயங்கள் ஒரு மனிதன் செய்வான் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சிலைகள் முன்னாடி ஊதுபத்தி குத்துவான், அந்த சிலைகளுக்கு பூ போடுவான், மாலை போடுவான். இது எதனால? ஷிர்க் இவனிலே நிகழ்ந்து விட்டது. உள்ளளவிலே, உள்ளத்தின் அளவிலே நிகழ்வினுடைய வெளிப்பாடாக தன்னுடைய ஷிர்க்கினுடைய அந்த அடையாளத்தை அதன் மூலமா வெளிப்படுத்துறான். ஆனா இன்னைக்கு அதே நிகழ்வு வழிமார்களுடைய தர்பார்லயோ ஒரு இடத்துலயோ பூ போடும்போது, ஊதுபத்தி குத்தி வைக்கும் போது இந்த ஷிர்க்கினுடைய யதார்த்த விளங்காத மக்கள் இதை ஷிர்க்கோட ரிலேட் பண்ணி பாருங்க, ஷிர்க் செய்யறாரா அப்ப அதே செய்யறாரா, அப்ப ஷிர்க் செய்யறாரா, அப்ப ஷிர்க்குன்னு என்னது? மக்கள் எல்லாம் மட்டும் குழப்பி அவங்க மக்களுக்கு சரியான குழப்ப விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலா அந்த பூ போடுறதோ ஊதுபத்தி கொடுத்துறதோ இது ஷிர்க்குடைய யதார்த்தம் கிடையாது. இதை இவங்க ஷிர்க்குன்னு சொல்ல போய் என்னாச்சு, ஷிர்க்குடைய யதார்த்தம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் மறைக்கப்பட்டு இன்னொன்று வந்து அதாவது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயத்துக்காக எல்லா இடத்துலயும் செய்யக்கூடியது. அந்த ஊதுபத்தி குத்துறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் அந்த இடத்துல நடக்குது, அது வந்து அங்க ஒரு மரியாதைக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை இவங்க வந்து ஷிர்க்குன்ற மாதிரி மக்கள் மத்தியில காமிக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு தாதிம்னு சொல்லுவாங்க, இருக்கு, அந்த சப்ஜெக்ட் இருக்கு. தாதீம் என்றால் என்ன? அதுக்கு அடுத்தது இப்ப தாதீம் என்று ஒரு தாதீம் என்று சொன்னால் மரியாதை செலுத்து. தாதீமையும் ஷிர்க்கையும் சில பேர் ஒண்ணாக்குறாங்க. தாதீமுக்காக செய்யப்பட்டதை, மரியாதைக்காக செய்யப்படக்கூடிய விஷயங்களை ஷிர்க்காக இன்னைக்கு மக்கள் மத்தியில் சித்தரிக்கப்படுது. இது வந்து வேணுமென்றே அவர்கள் உண்மையில அவர்களுடைய அறியாமையா அல்லது வேணுமென்றே இந்த விஷயங்களை வந்து மடமாத்துறாங்களான்னு தெரியாது மக்கள் மத்தியில. ஏன்னா இஸ்லாத்துல தாதீம் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. தாதீம் என்று சொன்னால் மரியாதை, எஹ்தராம். பெரியவர்களுக்கும் சரி மூத்தவர்களுக்கும் சரி தாதீம் செய்யறது, எஹ்தராம் செய்யறது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தீனில் ஒரு அங்கம், முக்கியமான விஷயம். அப்ப இந்த எஹ்தராமுடைய விஷயம், தாதீமுடைய விஷயத்தை ஷிர்க்கோட என்ன செய்யறாங்க, இணைக்கிறாங்க. அப்ப எதெல்லாம் தாதீமுக்காக வேண்டி செய்யப்படுதோ அது ஷிர்க்கினுடைய அம்சம் என்பதாக மக்கள் மத்தியில் சித்தரிக்கப்படுது. இப்படி சித்தரிக்கப்படுறதுனால இந்த இடத்துல 2 விஷயத்தை அவங்க என்ன செய்யறாங்க, மக்களுடைய உள்ளங்கள்ல இருந்து எடுத்துறாங்க. ஒண்ணு, தாதீமுக்கு தப்பான விளக்கம் கொடுக்குறாங்க, தாதீமை ஷிர்க்காக கன்வெர்ட் பண்ணி காட்டுறாங்க. 2வது, அசல்ல ஷிர்க்கினுடைய உண்மையான யதார்த்தத்தை, உண்மையான அர்த்தத்தை மக்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துறாங்க, அதை மறைக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு என்ன ஆயிருது, ஷிர்க்குன்னா அதோட யதார்த்தம் என்னன்னு தெரியாம போயிருது. கடைசி சொல்லி என்ன ஒருத்தரை கூட்டு பாக்குறீங்க, இந்த நவீன கால இயக்கங்கள் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த இயக்கங்கள் இருக்கிற ஒரு 15 வருஷம் 20 வருஷம் மேல ஒரு வாலிபனை கூப்பிட்டு ஷிர்க்குனா என்னடா அப்படின்னு கேட்டா, ஷிர்க்குனா தர்காக்கு போறது ஷிர்க்கு, ஊதுபத்தி குத்தி வச்சா ஷிர்க்கு, போர்வை போத்தனா ஷிர்க்கு, அப்படிதான் சொல்லுவான். அப்ப அவனுக்கு ஷிர்க்குனுடைய டெஃபினிஷனே தெரியாது. ஷிர்க்குடைய டெஃபினிஷன், அப்ப ஷிர்க்குடைய டெஃபினிஷன் தெரிஞ்சதான் சொல்ல போறான். அப்ப அவனுக்கு ஷிர்க்கு என்பதா எனக்கு என்ன எது காட்டப்படுது, ஊதுபத்தி சாம்பிராணி தான் காட்டப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்க ஒழிக்க வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷிர்க்க சல்லாச காலத்துல ஊதுபத்தி சாம்பிராணியால சர்க்கார் ஒழிச்சாங்களா? அரபுகள்ல அன்னைக்கும் இந்த சாம்பிராணி ஊதுபத்தி அரபி பேர் தான். அரபுகள் ஊதுனால ஊதுபத்தி. அப்ப அரபுகள்ட்ட இருந்து வந்ததான் அந்த ஊதுபத்தி சாம்பிராணிலாம்.
அந்த அரபுகள் ஊதுபத்தி சாம்பிராணி இன்னைக்கு ஹரம் ஷெரீஃப்ல ஊதுபத்தி ஊத்துறாங்க, சாம்பிராணி போடுறாங்க. அப்ப அது ஷிர்க்குடைய தசவுர் அது கிடையாது. நீங்க அதைத்தான் ஷிர்கா என்ன செய்யணும், தர்காக்கு போறது ஷிர்கு, ஜியாரத் செய்யறது ஷிர்கு. அப்ப இவங்க ஜியாரத் செய்யறது ஷிர்குன்னு சொல்றதுனால ஜியாரத் என்ற ஒரு சுன்னத்தான அமல் அந்த இடத்துல மறைக்கப்படும். அப்ப இவங்க பிதாவத்தை கொண்டு வராங்க, ஷிர்குங்கிற பேர்ல பிதாவத்தை பூத்துறாங்க. நான் எப்படி கேள்விப்பட்டேன்னா ஜியாரத்து போறத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை எடுத்துக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். கட்டளை அப்படிங்கும்போது அது வந்து வாஜிப் ஆயிடுச்சு. அந்த கருத்து பரவாயில்ல, வாஜிப். ஏன்னா ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு தடுத்திருந்தேன், ஆனா அவங்களுக்கு உத்தரவு போங்க. அப்போ உத்தரவுன்னு சொன்னாலும் அது வாஜிப் இல்லையா, கடமையாச்சு, கட்டாய கடமையாச்சு. நான் சுண்ணத்துங்கிற லெவல்ல சொல்றேன், நீங்க வரது ஒரு தரஜா ஒரு படி மேல உயர்த்தீங்க, வாஜிப்னு சொல்றீங்க. ஆக அப்போ ஒரு வாஜிபான ஒரு சுண்ணத்தான ஒரு அமல நீங்க வந்து பிதாயத்தை கொண்டாந்து சொல்லி என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க மக்கள் வந்து எடுப்புற வச்சுட்டீங்க. அப்ப இவனுக்கு ஜியாரத்துனா என்னன்னு தெரியாது. ஜியாரத்துங்கிறது வார்த்தை குர்ஆன்ல ஹதீஸ்ல வருது. ஜூரு அதாவது கபரை ஜியாரத்து செய்யுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்னைக்கு போய் ஒரு என்னது ஒரு இயக்கத்துக்கு ஒரு பையன்ட்ட போய் ஜியாரத்து செய்ய போலாம் ஆப்பா, ஜியாரத்தா ஷிர்க்குங்க அது அப்படி. அப்ப தீனை தலைகளா புரண்டு போச்சா. அப்ப எதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்றது இல்ல. நீங்க மக்கள் மத்தியில் நீங்க மடமாத்தினீங்க. அப்ப ஷிர்க்குன்னா என்ன, ஷிர்க்கு உண்மையான டெஃபினிஷன் கொடுங்க. இல்ல உங்களுக்கு தெரியல வாங்க கத்து தரோம் நாங்க. வாங்க ஷேഖ்மார்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, ஆலிம்கள் இருக்கிறாங்க. வாங்க ஷிர்க்குன்னா என்னன்னு சொல்லி தரோம், ஷிர்க்குடைய டெஃபினிஷனை விளக்கி தரோம், ஷிர்க்குன்னா என்னன்னு விளங்குங்க. அப்போ ஒரு அந்த விஷயங்களை ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டு இது ஷிர்க்குன்னா ஷிர்க்கு என்ன சொல்ல வர சொன்னா, ஷிர்க்கினுடைய பெயரை சொல்லி உண்மையான இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தாதீம் இஹ்திராம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சத்தை ஷிர்க்குடைய பெயர்ல கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அத மக்கள் மனதிலிருந்து அதை எடுத்துட்டாங்க, அதன் மேல வெறுப்பு உண்டாக்கிட்டாங்க. அப்ப தாதீமுடைய விஷயங்கள் நடக்கும்போது மக்களுக்கு ஷிர்க்கு செய்யறாங்க. ஏன்னா இந்த தாதீம தான் ஷிர்க்காக என்ன செய்யறாங்க, அவங்க கன்வெர்ட் பண்ணி காட்டிட்டாங்க. அசல்ல எது ஷிர்க்கோ அந்த ஷிர்க்கை வந்து கல்வில இருந்து எடுத்தாங்க. ஷிர்க்குடைய டெஃபினிஷன் அசல்ல ஏதோ எடுத்தாங்க, அத சொல்றது இல்ல. அல்லாஹ்வுக்கு உரியதை தனக்குரியதாக விளங்குவதே ஷிர்க்கு. அதை எத்தனை பேர் உள்ளத்துல சொல்லி கொடுத்தீங்க? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு அவங்க நம்ம கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். அந்த தாதீம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அல்லாஹ் வந்து முதலாக மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதன் முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சு அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை கொண்டுட்டு வரான். மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவன் முதலாக மனித சமுதாயத்தை முன் வச்சு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தது தாஸீமா தான் கற்றுக் கொடுத்தான். அதாவது சஜ்தா, தாஸீம் மரியாதை சொல்லி கொடுத்தான். ஆனா அது நம்ம வந்து குர்ஆன்ல சொல்லப்படுது, அல்லாஹ் தஆலா வந்து கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சஜ்தா செய்யறதுக்கு. அப்ப எல்லா மலக்குமார்களும் செஞ்சு வச்சிருந்தாங்க, சைத்தான தவிர. அது வேற சப்ஜெக்ட், அது வேற பேசலாம். நீங்க சஜிதாவை பத்தி பேசணும். அப்ப அந்த சஜிதா வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சஜிதா இப்ப இங்க அல்லாஹ்வே என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அவனுடைய கையால படைக்கப்பட்ட அந்த படைப்பான அவனுடைய அல்லாஹ்வுடைய கலீஃபாவுக்கு வந்து சஜிதா செய்யறதுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்ப இங்க இப்படி ஒரு கருத்து வருது, அல்லாஹ் இணை வைக்கிறதுக்கு தூண்டுறானா, முஸ்லிம்களுடைய வேலை கேட்டுருக்காங்க. அல்லாஹ் ஒருபோதும் என்ன செஞ்சிருக்க மாட்டான், அந்த மாதிரியான ஒரு கட்டளைய சொல்லவே மாட்டான். ஏன்னா அது அவனுக்குரியதை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு விட்டு கொடுக்க மாட்டான்ல. அதுல வந்து மோசக்காரன்ல. அப்ப இதை நம்ம எப்படி வழங்குறது இந்த சஜிதாவை? இப்ப இந்த பேச்சு வந்துட்டதுனால நீங்க கேக்குறது ஒரு தெளிவு கொடுக்கணும் இந்த செய்தி சம்பந்தமா. அதாவது என்னன்னு சொன்னா, தாதீம் வந்து முதலாக மனிதன் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை படைச்சு ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்ததே தாதீம் தான். மரியாதையை தான் கத்து கொடுத்தான், வணக்கத்தை கத்து கொடுத்தான், சொல்லி கொடுத்தான். வணக்கம் அப்புறம் சொல்லி கொடுத்தான். முதல்ல தாதீம் மரியாதை செய்யறத பத்தி கத்து கொடுத்தான். மரியாதை செய்யன்னு சொன்னான். தாதீம் செய்யாததினுடைய மரியாதை செய்யாததினுடைய விளைவை ஷைத்தான் மூலமா கத்து கொடுத்தான். அவன் இபாதத்து செய்யாததுனால கெட்டு போகல, தாதீம் மரியாதை செய்யறதுனால கெட்டு. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல தாஸீமை தான் முன் வச்சு, நீ தாஸீமை அல்லாஹ்வுடைய
கட்டளையின் அடிப்படையிலும் செய்தாய தாசீமையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க செய்வானேயானால் அது இபாதத். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இப்ப இது சொல்ல வந்ததுனால இப்ப நீங்க இது சம்பந்தமா இந்த கேள்வி ஒன்று கேட்டீங்க. இந்த இடத்துல ஒரு தெளிவு ஒண்ணு கொடுக்கணும்னு சொன்னா, பொதுவாகவே மக்கள் வந்து சஜிதா அப்படின்ற உடனே சஜிதா அப்படின்றாலே வந்துட்டு ஷிர்கு அப்படின்னு விளங்கி இருக்காங்க. ஆனா சஜிதா சம்பந்தமான ஒரு கிளாரிபிகேஷன் கொடுப்பது அவசியமா இருக்கு. அப்படி ஷிர்கு சஜிதாங்கிற அந்த செயலே ஷிர்க் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்யும்படி ஏவிருக்க மாட்டாங்க. ஆனா குர்ஆன்ல என்ன வருது? அதாவது وَقَوْلُ لَهُ سَاجِدُونَ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப உடனே என்ன செஞ்சாங்க? அதாவது எல்லா மலக்குமார்களும் என்ன செஞ்சாங்க? இல்ல இப்லீஸ் வபாஸ்தக்பர வகான மினல் காஃபிரின். அவன் காஃபிர்ல தக்பர் பெருமை அடிச்சான், காஃபிர்ல ஒண்ணா போயிட்டான் அப்படின்னாங்க. இப்ப நம்மளுடைய பொதுவாக இப்படி மனநிலை இருந்துச்சுன்னா, சஜிதா என்பது இபாதத். சஜிதா என்பது இபாதத்தா இருக்கும் பட்சத்துல சஜிதாங்கிறது இபாதத்து தான். சஜிதா எப்படி விளங்கணும்னு நான் பின்னாடி சொல்றேன். சஜிதா இபாதத்தா இருக்கும் பட்சத்துல அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு செய்ய சொன்னானே சஜிதா, அப்ப அல்லாஹ் தஆலாவை ஷிர்க் செய்ய சொன்னானா அப்படிங்கிற கேள்வி வரும். அல்லாஹ் எப்படி ஷிர்க் ஏவி இருப்பான்? அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுக்கு ஒரு காலம் மானக்கேடான விஷயத்தை ஏவுறது இல்லை. ஷிர்க்கை விட மாபெரும் மானக்கேடான விஷயம் அநியாயத்திலே மகத்தான அநியாயம். மானக்கேடான விஷயத்தை ஷிர்க்கை விட இன்னொரு மானக்கேடான விஷயம் கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா எப்படி அடியார்களுக்கு ஷிர்க் செய்யப்படி ஏவினார், அது மலக்குமார்களுக்கு ஷிர்க் செய்யப்படி ஏவினார். அப்ப இதை கொண்டு நாம் ஒண்ணு தெளிவு விளங்கணும். சஜிதா செய்யறாங்க. சஜிதா என்பது ஒரு நிலை. இந்த சஜிதா இபாதத்தாக இபாதத்துடைய அந்தஸ்துல வைக்கப்படும் போது அது இபாதத்துடைய அந்தஸ்து பெறும். அதே சஜிதா வேறொரு இடத்துல செய்யப்படும் போது இபாதத், அதாவது இபாதத் என்ற அடிப்படையில் செய்யப்படும் போது அது இபாதத்துடைய சஜிதாவாக இருக்கும். மரியாதையின் அடிப்படையில் செய்யப்படும் மரியாதைக்குரிய சஜிதாவாக இருக்கும். அப்ப இதன் மூலமாக ரெண்டு வகை கருத்து புரியுது. சஜிதாவே டோட்டல் சஜிதா அப்படின்னு சொல்லிட்டாலே அது இபாதத்து கிடையாது. அந்த சஜிதா சஜிதையே இபாதத்துக்குரிய சஜிதாவா இருந்தால் அந்த சஜிதா என்ன சஜிதா? அந்த சஜிதா என்னவா மாறிடுச்சு? இபாதத்து மாதிரி. சஜிதையே தாசீம்னு சொல்றாங்க. தாசீம் மரியாதைக்குரிய சஜிதாவா இருந்தால் அதுக்கு பேர் இபாதத்து கிடையாது, அது மரியாதை. இபாதத் வெர்சஸ் தாசீம். தாசீம்னா என்ன, இபாதத்னா என்னங்கறது அல்லாஹ் தஆலா அப்பவே கிளாரிஃபை பண்ணிட்டான். எங்க மனித சமுதாயம் அல்லாஹ் தஆலா முதல் மனிதரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு முன்னாடி வச்ச சஜிதாவும் இபாதத்துக்கும் தாசீமுக்கும் நான் இப்பவே கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு அல்லாஹ் தெளிவு கொடுத்தான். அப்ப சஜிதா ரெண்டு, ஒன்னு சஜிதையே இபாதத்து, இன்னும் சஜிதையே தாசீம். இபாதத்துக்குரிய சஜிதா, இன்னும் தாசீமுக்குரிய சஜிதா. அப்ப இபாதத்தினுடைய நியத்திலே நான் வணங்குகிறேன், நான் வணக்கத்தை தெரியப்படுத்துவதற்காக நான் செய்கிறேன் இந்த சஜிதா என்று செய்தால் அது இபாதத். அந்த சஜிதா யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ். இந்த எண்ணத்திலே இந்த நோக்கத்திலே யார் ஒருவர் செய்கிறாரோ அந்த சஜிதா இபாதத்துடைய சஜிதா. இப்ப இந்த இபாதத்துடைய நியத்திலே இபாதத்துக்காக செய்யக்கூடிய சஜிதா அல்லாஹ் அல்லாத மற்ற யாரும் கூடாது. செய்யறது ஷிர்க், குஃப்ர். அவர் முஷ்ரிக்கா போயிட்டாரு, காஃபிரா போயிட்டாரு. அதே போல சஜிதையே தாசீம், சஜிதையே தாசீம் மரியாதைக்காக நான் இந்த சஜிதா செய்யறேன் அப்படின்னு சஜிதா செஞ்சான்னு சொன்னா அவர் முஷ்ரிக்காவோ காஃபிரா போக மாட்டார். இபாதத் செய்தா கிடைக்கும். அவர் அந்த இடத்துல இபாதத்தா போயிடும், அது இபாதத்தா போயிடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுடைய அதான் சொல்ல வரேன். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் செய்ய சொன்ன சஜிதா சஜிதையே தாசீம் மரியாதை நிமித்தமாக அல்லாஹ் தஆலா செய்வது சஜிதா. இப்ப மலக்குமார்கள் அந்த இடத்துல ரெண்டு செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் சொன்ன கட்டளைய செஞ்சுட்டாங்கல்ல. இப்ப அதன் மூலம் ரெண்டு நிறைவேற்றினாங்க. என்ன தெரியுமா? ஒன்னும்
இபாதத்தை நிறைவேற்றினாங்க, இன்னொன்னு சஜிதாவே நிறைவேற்றினாங்க. அவங்க தாதீமே நிறைவேற்றினாங்க. அவங்க செஞ்ச அந்த ஒரே இபாதத், அவங்க செஞ்ச அந்த ஒரே சஜிதா நிஸ்பத் அல்லாஹ்வோடு கனெக்ஷன் பண்ணும்போது, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று அதை பார்க்கும்போது அந்த ஒரே சஜிதா அல்லாஹ்வுக்கு செஞ்ச இபாதத்தா போயிடுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம கனெக்ட் பண்ணும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அப்ப ஆதம் மலக்குமார்கள் ரெண்டு விஷயத்துக்கு கட்டுப்பட்டாங்க. ஒண்ணு அல்லாஹ்வுடைய பேச்சு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு ஒரு இபாதத்தை நிகழ்த்திட்டாங்க. இன்னொன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்காக வேண்டிய சஜிதா செஞ்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தஅஸீம் மரியாதையை நிறைவேற்றிட்டாங்க. இந்த விளக்கம் ஷைத்தான் புரியல. அதனாலதான் என்னது அவன் எழுத்து கேள்வி கேட்டான். சஜிதா ரெண்டு வகைன்னு விளங்குது. இபாதத்துடைய நோக்கத்துல யாருக்கு செஞ்சாலும் அந்த சஜிதா குஃபருடைய சஜிதா, ஷிர்குடைய சஜிதா. அதை செய்யற ஒரு முஷ்ரிக்காவும் காஃபிரா பெறுவார். தஅஸீமுடைய அடிப்படையில், மரியாதையின் அடிப்படையில் நீங்க யாருக்கு செஞ்சாலும் அது குஃப்ராகவும் ஷிர்காகவும் கணிக்கப்படாது. அப்ப அந்த அடிப்படையில் செய்யப்பட்டதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது. நீங்க சொன்னீங்க அதே வரிசையில தான் முன் சென்ற உலமா, முன் சென்ற நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் எத்தனை நபிமார்களுக்கு அந்த உம்மத்துகள் சஜா செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சஜிதாவை கனவுலயே பார்த்துட்டாங்க. 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் எனக்கு சஜா செய்யற மாதிரி நான் என்ன செய்யறேன் கனவு காண்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ கனவு வச்சுக்கிறதுக்கு அல்லாஹ் இதுக்கு விளக்கத்தை அப்புறம். கடைசியில பல விஷயங்கள் நடக்குது. மிஸ்ருக்கு வராங்க, எகிப்துக்கு அரசாங்கத்தை பிடிக்கிறாங்க, ஆட்சியாளர் ஆகுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரியணையில அமர்றாங்க ராஜாவாக. இப்ப அதே கனவு இங்க நிதர்சனமா உண்மையாக நடக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி சஜா செய்யறாங்க. யாருக்கு? மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அவங்க தாயார் சஜா செய்யறாங்க. அப்ப சூரியன் சந்திரன். அப்புறம் அவங்களுடைய சகோதரர்கள் 11 பேரும் சஜா செய்யறாங்க. அப்ப மன்னர்களுக்கு சஜிதா செய்யக்கூடிய பழக்கம் அந்த சமூகத்துல இருந்தது. அப்ப அந்த சஜிதா இபாதத்துடைய சஜிதாவா, சஜிதையே தஅஸீமுடைய சஜிதாவா இருந்த நிலையில செஞ்சாங்க. அது அப்ப இபாதத்துடைய சஜிதாவா இருந்தா ஒரு நபி இன்னொரு நபிக்கு சஜிதா செஞ்சிருப்பாங்க. செஞ்ச நபி அப்ப ஒரு நபி எப்படி அதை அனுமதிச்சிருந்திருப்பாங்க? அப்ப அந்த ஜமானாவுல அது அனுமதி இருந்தது. சரி, இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அந்த சஜிதைய தஅஸீம் மரியாதைக்குரிய சஜிதா இந்த ஷரியத்துல, இந்த உம்மத்து முஹம்மதியாவுடைய ஷரியத்துல இருக்குதான்னு கேட்டா இந்த ஷரியத்துல அது கிடையாது. இந்த ஷரியத்துல அது அனுமதி கிடையாது. ஏன்? சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார சொல்லலாம், நாங்க வெளி ஊர்கள் எல்லாம் போய் பாக்குறோம், பெரிய பெரிய அரசாங்கத்தை போய் பாக்குறோம். அங்க அவங்களுடைய தலைவர்களுக்கு அந்த குடிமக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சஜிதா செய்யறத பாக்குறோம். நாங்க எங்களுடைய சஜிதாக்கு முழுக்க முழுக்க தகுதியுடையவங்க நீங்க தான். இந்த இடத்துல சஹாபாக்கள் சஜிதா ஒன்லி இபாதத்துன்னு விளங்கி இருந்தாங்க சொன்ன எப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் விளக்க தெரியாம கேட்கல, தஅஸீமுடைய சஜிதா தான் கேட்கறாங்க சஹாபாக்கள். சஹாபாக்களுக்கு விளக்கம் இருந்துச்சு, விளக்கம் இருக்கு போய் தானே கேட்டாங்க. இல்லைன்னா யார சொல்லலாம், சஜிதா டோட்டல் சஜிதாண்டாலே அது இபாதத் தான் அப்படின்னு அவங்களுக்கு அந்த கண்டத்துல இருந்தாங்க சொன்னா யார் சொல்லலாம், அவங்களுக்கு எப்படி கேட்டிருப்பாங்க. தெரிஞ்ச என்ன எனக்கு என்ன இபாதத் செய்யணும்னு சொல்றீங்க, நான் வந்த நோக்கத்தையே மாத்துறீங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப கேட்கறாங்கன்னு சொன்னா என்ன, சஜிதா யார சொல்லலாம், தஅஸீமுக்கு மரியாதைக்காக வேண்டிய மன்னர்களுக்கு அந்த குடிமக்கள் தலைவர்களுக்கு சஜிதா செய்யறாங்க. எங்களுக்கு நீங்க தான் தலைவர், எங்களுடைய ஒட்டுமொத்த சஜிதாக்கு நீங்க தான் தகுதி படிச்சவங்க, நாங்களும் உங்களுக்கு மரியாதை நிமித்தமா சஜிதா செய்யறமே நோக்கத்துல சஜிதையை தஅஸீம் தான் கேட்கறாங்க சஹாபாக்கள். ஒண்ணு சலார் சொன்னாங்க, இல்ல என்ன சொல்லிருக்கணும், சஜிதாவே இபாதத்பா, சஜிதாவே இபாதத்துக்கு எனக்கு செய்ய போற சொல்றீங்க அப்படின்னு சொல்லல. அப்படி ஒருவேளை சஜிதா செய்வதாக இருந்தால் கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் சஜிதா செய்ய சொல்லி இருந்திருக்கு, ஆனா அனுமதி கிடையாது. அது இபாதத்துடைய இதுல இருந்ததுன்னு சொன்னா அப்படி அனுமதி இருந்தா நான் கொடுத்துருப்பேன் சொல்லுவாங்க. அப்ப அனுமதி இருந்தா நான் செய்யணும்னு நினைச்சா சொல்லி இருந்திருப்பேன், ஆனா இப்ப அனுமதி இல்ல அப்படின்னா இபாதத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் சொன்னதும் தஅஸீமா தான் சொன்னாங்க. அப்ப இது மூலமா ஸல்லல்லாஹு என்ன சொல்ல வராங்க, அப்ப சஹாபாக்கள் தஅஸீமை விளங்கி இருந்தாங்க, தஅஸீமை விளங்கி மரியாதை நிமித்தமா தான் சஜா செய்வான்னு கேட்டாங்க.
ஆனா மரியாதை நிமித்தமா செய்யக்கூடிய சஜிதா என்னுடைய இந்த உம்மத்தை முகமதால என்னுடைய ஷரியத்துல ஹராமாக்கப்பட்டது, அனுமதி கிடையாது. ஒருவேளை மனித மரியாதை நிமித்தமா செய்யக்கூடிய சஜிதா இந்த ஷரியத்துல அனுமதி இருந்தது சொன்னால் மனைவிகள் எல்லாம் கணவன்களுக்கு சஜிதா செய்யுங்கன்னு சொல்லி இருந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல பெருமானார் புலங்கின விதமும் தாஜிமுடைய சஜிதாவை புலங்கினாங்க. சஹாபாக்கள் கேட்டதும் இங்க இடத்துல இபாதத்துடைய சஜிதாவை பத்தி அவங்க பேசவே இல்லை. அந்த டாபிக் இதான் மெத்தட். இப்ப நம்ம உம்மத்தே முகமதியாவுல 2 சஜிதாவுமே கிடையாது. அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு சேருது. இபாதத்துடைய சஜிதா எப்பவுமே கிடையாது. யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். தாஜிமுடைய சஜிதா முன் சென்ற உம்மத்தினர்களுக்கு இருந்துச்சு, மரியாதை சஜிதா. இப்ப இந்த உம்மத்தே முகமதியால மரியாதைக்கான சஜிதா கூட கிடையாது. இப்ப இந்த சட்டம், ஒருவன் இபாதத்துடைய சஜிதாவை அல்லாஹ் அல்லாதவர்கள் செஞ்சுட்டான், இபாதத்தை அடிப்படையில சஜிதா செஞ்சுட்டான்னு சொன்னா இப்ப ஷரியத்தின் பார்வையில் இவன் முஷ்ரிக்கு காஃபிர். இப்ப அதே தாஜீமுடைய அடிப்படையில தாஜீமுடைய சஜிதா ஒருத்தன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செஞ்சுட்டான். நான் இவருக்கு வந்து தாஜீம் மரியாதை அடிப்படையில சஜிதா செய்யறேன். இப்ப இவன் முஷ்ரிக்கு காஃபிர் கிடையாது, ஃபாசிக் ஆயிட்டான். ஃபாசிக்னா என்ன? பாவி, அதாவது ஹராமான ஒரு செயலை செய்தவன் ஆயிட்டான். ஏன் சஜிதையை தாஜிம் ஹராம். இப்ப எப்படி உதாரணத்துக்கு சாராயம் குடிக்கிறது ஹராம், சாராயம் குடிக்கிறது ஹராம், சாராயத்தை குடிச்சிட்டான், ஆனா முஷ்ரிக்கு காஃபிர்னு சொல்லுவோம். விபச்சாரம் செஞ்சிட்டான், முஷ்ரிக்கு காஃபிர்னு சொல்லுவோம். பாவி, பாவம் செஞ்சிட்டான், ஃபாசிக், தௌபா செய்யறான். அவனை என்னது தீன விட்டு ஒதுக்க மாட்டான். பாவி பாவத்துக்காக தௌபா ஹராம செஞ்சிட்டப்பா, ஹராம் விட்டு ஒதுங்கமா, ஹராம செஞ்சிருக்கப்பா, ஹராம செஞ்சுட்டப்பா, ஹராம் விட்டு ஒதுங்கமா சொல்லுவோம். இந்த சட்டம் தான். அப்ப ஒருத்தர் சஜிதாயே இபாதத்தை செஞ்சுட்டான்னா குஃப்ர் ஷிர்க் செஞ்சுட்டான். சஜிதையே தாஜீமையுமே அல்லாஹ் அல்லாத யாருக்காவது செஞ்சான், மற்றவங்க யாருக்காவது செஞ்சாங்க அப்படின்னா அவன் சஜிதா தாஜீமை தான் செஞ்சான் அப்படின்னு உறுதியாச்சுன்னு சொன்னா அப்ப அவன் முஷ்ரிக்கா காஃபிரா போக மாட்டான். ஃபாசிக் வேணா சொல்லு, ஹராமா செஞ்சுட்டான்னு வேணா சொல்லு. இப்ப இதுதான் சட்டம். சஜிதாவே இப்படி இருக்கு, வேலைகள் இருக்கும்போது இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து அப்ப இத வந்து ஒட்டுமொத்தமா புத்தகத்துல சிறுக்குடைய பாடம் கொடுத்து என்ன செஞ்சாங்க, தாஜீமையும் விளங்கல, ஷிர்கையும் விளங்கல, தாஜீமுடைய மெத்தடையும் புரியல, ஷிர்குடைய மெத்தடையும் புரியல, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தையும் விளங்கல. அதனால இதை நம்ம மக்கள் வந்து விளங்குறது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்ப தாஜீம்னா என்ன, ஷிர்குனா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்குதா? நம்ம இருக்குது. அதுக்கு முன்னால இது சஜிதா விஷயமாக சர்க்கார் காலத்துல ஒரு சில விஷயம் போடுறாங்க. இங்க வந்து நம்ம சஜிதா அப்படின்னு சொன்னா தலைய மண்ணில வச்சு ஒரு படைப்புக்கு முன்னாலேயே இங்க தலையில வச்சு தரையை கொண்டு போய் தரையில வைக்கிறது தான் நம்ம என்ன செய்யறோம், சஜிதா அப்படின்னு நம்ம வழங்குறோம். அது வணக்கமாக இருந்தாலும் சரி, சாத்தியமாக இருந்தாலும் சரி. ஆனா இதுல வேற வகைகள் இருக்குதா? ஏன்னா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இந்த வானங்கள் பூமிகள் இன்னும் அதுல இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்கே சஜிதா செய்கிறது அப்படின்னா, இப்ப வானம் எப்படி சஜிதா செய்யறது? இந்த பூமி எப்படி சஜிதா செய்யுது? இந்த மரம், இந்த மலைகள்லாம் இருக்கு, மலை எல்லாம் சஜிதா செய்யுதுன்னு சொல்றாங்க. முடிச்சுதான் சஜிதா செய்யுது. அப்புறம் சூரிய சஜிதா செய்யுதுங்கிறான், நிலாவும் சஜிதா செய்யுது. இது எப்படி நம்மள மாதிரி சூரியன் வந்து பூமியில வந்து தலை வச்சு செய்யுதா? சூரியன் எவ்வளவு பெருசு, பூமி அதுல எவ்வளவு சிறுசு, எப்படி அதை வந்து இப்படி செய்யும்? இது எப்படி நம்ம அப்படி விளங்கிக்கிறது? இது எப்படி இது ரொம்ப விளக்கம், ரொம்ப நீளமா விளக்கமா பேச வேண்டியிருக்கு. ஷார்ட்டா 2 வார்த்தையில சொல்றது அப்படின்னா, நாமளுமே ஒரு தலையை வந்து கீழே வைக்கிறோம். ஏன் தலை கீழே வைக்கிறோம்? தலையை கீழே வைக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை, அதுக்காக கீழே வைக்கிறோம். சஜிதாவுக்காக வேண்டி தலையை கீழே வைக்கிறோம். தலையை கீழே வச்சு சஜா செய்யணும். அடி பண்ணிக்கிறேன் உனக்கு அல்லாஹ் அப்படின்றது. அடி பண்ணிக்கிறேன், அடி எங்க இருக்கு? அல்லாஹ் அடி கீழே இருக்குது. அல்லாஹ் அடியே கீழே இல்ல, கட்டளை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் நிக்கிறாரு, அவருடைய அடி இருக்கு. ஆமா, ஒருத்தர் வணங்க நிக்கிறார் சொன்னா அவருக்கு அடி பண்ணிடுறாரு. மனிதனுக்கு செய்யும் போது அடி பண்ணிடுறது. அல்லாஹ்வுக்கு அடிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லையா? இல்ல. ஆமா, உண்மை. அப்ப எப்படி அடிப்பணிதல் நிரூபிப்பாங்க? முன்னோர்கள் செஞ்சதை தன்னுடைய உச்சபட்சமான தன் பணியை வெளிப்படுத்துறாரு. நான் உச்சபட்சமா என்னுடைய ஒட்டுமொத்த பணிவும் உனக்குதான் அப்படிங்கறத தன்னுடைய மனதால முதல்ல சஜிதா செய்யணும். தன்னுடைய மனது அளவுல
அல்லாஹ் முன்னாடி சஜிதாவுல விழுந்துடணும். அப்படின்னா என்ன, தன்னுடைய மனதளவுல இவர் அல்லாஹ்வுக்கு தன் ஒட்டுமொத்த பணிவையும் வெளிப்படுத்தும். யாரெல்லாம் வணங்குறேன்னு சொல்லு, அதனுடைய வெளிப்பாடா தன்னுடைய உடல் உறுப்ப உச்சபட்சமான பணிவை வெளிப்படுத்தி காட்டணும். சஜிதாவை தவிர ஒரு மனிதனுக்கு உச்சபட்சமான பணிவும் கிடையாது. நிப்பான், கொஞ்சம் பணிச்சுக்க அப்படின்னா கொஞ்சம் பணிச்சுக்கணும், இன்னும் பணிச்சுக்க அப்படின்னு பணிச்சுக்கணும், என்ன பண்ண பணிச்சுக்கணும். இதுக்கு மேல பணியறதா கொண்டு போய் தலையை கொண்டு போய் ஊத்தம் தள்ள வச்சிடும். இதுக்கு மேல பணியற என்ன தலையை கொண்டு போய் ஊத்தா முடியும் முடியாது. சஜிதாவை எதை ப்ரூவ் பண்ணுதுன்னு சொன்னா, நான் ஒன்றும் இல்லை, நான் டோட்டலி ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல போனா மனிதனுக்கு தலைதான் தலையாய பிரதானமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கொண்டு போய் உடம்புக்கு சிரசை பிரதானம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மனிதன் சொன்னால மனிதனுடைய பிகினிங் ஸ்டார்ட் தலை தானே. அந்த தலையே தரையில வந்துருச்சு. ஒட்டுமொத்த ஒண்ணும் இல்ல, ஒட்டுமொத்தமே தலையை கீழே வந்துச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இந்த பறைசாற்றக்கூடிய ஒரு உருவகம் தான் சஜிதா. உருவக ரீதியில அதை எக்ஸ்பெரிமெண்டாக காட்டக்கூடிய மெத்தட் தான் சஜிதா. இப்ப சஜிதா அப்ப வெளியில அப்ப இதுல இன்னொரு விஷயம் விளங்கி பாருங்க. அப்ப இது மூலமா நீங்க கேட்டது கேள்வி இன்னொரு விஷயம். அப்ப சஜிதாங்கிறது உடல் உறுப்போலே கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சஜிதா இருக்குது, கல்ப கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய சஜிதா இருக்கு. எத்தனையோ பேருடைய சஜிதா, எத்தனையோ பேருடைய உடல் உறுப்புகள் சஜிதா செய்யுது, ஆனா உள்ள சஜிதா செய்யல. உடல் உறுப்பு சஜிதா செய்வதோடு உள்ளத்தை சஜிதா செய்ய வை எல்லாம். அப்ப இந்த கருத்து பிரகாரம் நீங்க வானம் சஜிதா செய்யும், பூமி சஜிதா செய்யும், சூரியனும் மலையும் சஜிதா செய்யும், சூரியன் சஜிதா செய்யும். அதாவது அதனுடைய அதாவது எந்த நிலையில அந்தந்த நிலையில சஜிதா செய்வாங்க. சஜிதாங்கிறது இது வெளிப்படையானதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அப்ப வெளிப்படை அல்லாத ஒரு சஜிதாவும் இருக்கு. அதுதான் பொதுவாகவே வெளிப்படையான ஒரு சஜிதா ஒரு மனுஷன் செய்யறான்ல. இப்ப நீங்க ஒரு இடத்துல சஜிதா செய்யணும் அப்படின்னால ஷரத்து நியத்தான் வச்சு, நான் மனதார மனதளவில் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்வதற்காக வேண்டி நான் சஜிதா செய்கிறேங்கிற என்ன இருக்கணும், எண்ணம் இருக்கணும், அவனுக்கு இருக்கணும். இருந்தாதான் அது சஜிதாவாகவே கணிக்கப்படும். இல்லைன்னு சொன்னா அது வெறும் புனிதல் தான், சஜிதா கிடையாது. அப்பன்னா ஒரு சிலர் இந்த அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுடைய தர்கால போயிட்டு சஜிதா செய்யறாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணப்படி அவங்கள்ட்ட கேட்கறா, நம்ம அல்லாஹ்க்கு தானே சஜிதா செய்யணும், இவங்களுக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? சில பேரு அவுலியாக்களுடைய தர்கால போய் சஜிதா செய்யறாங்க அப்படின்னா, அதாவது ஒண்ணு அவங்க சஜிதா செய்யறாங்களா அல்லது அதனுடைய தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துறாங்களா இல்ல பணிவினுடைய அடிப்படையில. சில பேரு சஜிதா செய்வதற்குள்ள தோற்றம் தெரியும், தோற்றம் சஜிதா மாதிரி தெரியும் போது சில பேரு அந்த தரையை மொத்தம் போடுவாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அந்த மகானை கண்ணியப்படுத்து அவங்களுடைய மரியாதை நிமித்தமாக அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மண்ணை நான் முத்தம் போடுகிறேன் என்ற அடிப்படையில். அப்ப அது சஜிதா தோற்றத்தை வெளிப்படுத்த நம்ம சஜிதா நினைச்சுக்குவோம். இன்னொன்னு, உண்மையிலேயே ஒருத்தர் சஜிதா செய்யறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்கணும், எதனால சஜிதா செய்யறீங்க இந்த இடத்துல. இல்ல நான் மரியாதைக்காக செய்யறேன், மரியாதைக்காக செய்யறீங்கன்னா அடுத்த நாள் இனிமே செய்யாதீங்க. மரியாதைக்காக சஜிதா செய்யறது நம்ம சரியத்துல ஹராமாக்கப்பட்டது. ஹராம் இந்த சரியத்துக்கு மனித நம்ம சமுதாய நம்மளுடைய இதுல அனுமதி கிடையாது, இந்த உம்மத்துக்கு அனுமதி கிடையாது. அப்ப நீங்க மரியாதைக்காக சஜிதா என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இபாதத்துக்காக தான் செஞ்சாரோ பெரிய ஆபத்து, அது சிறுக்கு. அவர்கிட்ட புரிய வைக்கணும், செய்யவே கூடாதுப்பா இந்த மாதிரி, இது ஹராம், ஹராமா, இது குஃபுரு ஷிர்க், இது உன்னுடைய கலிமாவுக்கே பங்கம், ஈமானுக்கே பங்கம், ஈமானே தூக்கி போட்டுருவோம். அப்ப முடிஞ்சு அவர் ஒரு செயலை செய்யறாருன்னா அவர்கிட்ட கேட்கணும், இதனுடைய உள்றாங்க என்ன சஜிதா செய்யல நான் முத்தம் தான் போட்டேன் அப்படின்னா பேச்சே கிடையாது. சஜிதா செஞ்சு அவங்களை மரியாதைக்கா செஞ்சு, மரியாதைக்கா செஞ்சு இன்னுமே செய்யாத. செஞ்சுட்டு அல்லாட்ட என்ன செஞ்சாங்க, பாவம் ஹராம். உம்மத்தே முஹம்மதியாவுல ஷரியத்துல சஜிதா மரியாதைக்குரிய சஜிதா என்பது தடுக்கப்பட்டிருக்கு கிடையாது. இல்லைன்னா இபாதத்துக்காக இல்லைன்னா வணங்குறதுக்காக சஜிதா செஞ்சா குஃப்ரு. அல்லாட்ட அழுது தௌபா செய்ய இனிமே செய்ய மாட்டேன்னு விளங்கு, திருப்பி களிமா சொல்லணும்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியான அந்த மக்களுடைய நிலைப்பாடுகளை பொறுத்து நான் இந்த விஷயம் கேட்க வேண்டியது. அதனால எனக்கு தெரிஞ்ச வரையும் யாரும் அங்க போய் இபாதத்து செஞ்சதா யாரும் செய்யறது, முஸ்லீம்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை சில பேர் செய்யறாங்கன்னா
சஜதியை தாதீம் வேணா செய்யலாம். அதுவுமே சில பேர்கள் தான், எல்லாரையும் கணிக்க முடியாது. பெரும்பான்மையான பேர் வந்து அந்த இடத்த முத்த போறதுக்காக வேணா தலைக்கீழ வச்சிருப்பாங்க. இப்படியான நிலைகளை தான் நாம் பார்க்கிறோம். அதனால இது இப்படியெல்லாம் பகத்தறிந்து நாம வந்து தீனை வந்து விலக்கி சொல்ல வேண்டியது இருக்குது. மொத்தம் பொதுல எடுத்த கொத்தோன்னு மொத்தமா என்னது இருக்கிற எல்லாத்துக்குமே என்னது ஷிருக்கு குஃபுரு லேபிள் ஒட்டி எல்லாரையும் நரக தள்ளிட்டு நான் மட்டும் சொர்க்கத்துக்கு உட்கார்ந்து கூடாது. அப்ப இது வந்து மாபெரும் அநீதி, மாபெரும் ஒரு பிராடத்தனம். நல்லா பாதுகாக்கணும். நல்லது ஜமா, இன்ஷால்லாஹ் மகரிபத்து வாங்க சொல்லிருக்காங்க. இது கேள்வி இருக்கு, அது இன்ஷால்லாஹ் முருங்காலங்கள்ல அடுத்து இன்ஷால்லாஹ் நல்லது. வரக்கூடிய காலங்கள்ல இன்ஷால்லாஹ் அடுத்தடுத்து இன்ஷால்லாஹ் மற்ற செஷன்கள்ல இன்ஷால்லாஹ் பேசிக்கிறோம். வாஹிர் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.